நான் உங்களுக்கு சொல்லுவேன், தேவனிடத்துல பெருமை உள்ளவனை ஆண்டவர் தூக்கி போட்டிருக்கிறார், எதிர்த்து நிக்கிறவனை தூக்கி போட்டிருக்கிறார். ஆனா தன் காலை பிடிச்சுக்கிட்டு அழுகிறவனை அவரால் தாண்டி போகவே முடியாது. ஏன் இந்த இடத்துல அவரால் தாண்ட முடியல தெரியுமா? மரியாள் பண்ண ஜபத்துக்கும் மார்த்தாள் பண்ண ஜபத்துக்கும் என்ன வித்தியாசம்? மார்த்தாள் இடத்துல அவளை தேற்றக்கூடிய வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை நல்லது, நான் வார்த்தையை குறை சொல்லவில்லை. ஆனால் மரியாள் இடத்துல கர்த்தருடைய இருதயத்தை உடைக்கக்கூடிய கண்ணீர் இருந்தது. அந்த கண்ணீர் இருதயத்தை, இயேசுவின் இருதயத்தை உடைத்து, வசனம் சொல்றது, இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார்னா யோசித்து பாருங்க. அவருக்கு நல்லாவே தெரியும் லாசரை உயிரோடு கூட எழுப்ப போறேன்னு சொல்லி. அப்படி தெரிஞ்சவரே ஆவியில கலங்குறார், கண்ணீர் வர்றார். அடுத்த வார்த்தை, எங்க வச்சிருக்கீங்க அவனை? இவகிட்ட கான்வர்சேஷனே கிடையாதுங்க. இதுதான் தேவனுடைய இருதயம். கர்த்தருடைய இருதயத்திலிருந்து நீங்கள் பதிலை வாங்குவது. உங்கள் ஜெபத்திற்கு நீங்கள் உண்மையான ஆழத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான தேவையோடு கூட நீங்கள் ஜெபிப்பீர்களானால், இந்த காலை வேளையில கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை அதற்கு பதில் வராமல் போகவே போகாது.